வெல்கம் டு ஈட் வேவ்ஸ் சேனல். சென்ற வீடியோவில் வாகமனில் அட்வென்ச்சர் பார்க்கில் நாங்கள் என்ஜாய் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த முறை தேக்கடியில் அது வேறு வித என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். தேக்கடி கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பெரியாறு தேசிய பூங்காவின் ஒரு பகுதி. தேனியிலிருந்து 60 கிலோமீட்டர், மதுரையிலேருந்து சுமார் 140 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது ஏர்போர்ட்டுன்னா நீங்கள் பக்கத்தில் மதுரை இல்லை கொச்சின் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் தேக்கடி வரலாம். தமிழக கேரளா எல்லை பகுதியில் உள்ள ஊரான குமுளிக்கு பக்கத்தில் இருக்குது. பசுமை மாறாத காடுகள், புல்வெளிகள், தொயிலை தோட்டங்கள், போகிற இடமெல்லாம் பச்சை பசேல்னு தான் இருக்குது. மொத்தத்தில் எல்லோராலும் விரும்பப்படுகிற ஒரு சுற்றுலாத்தலம்தான் தேக்கடி. தேக்கடியின் இதயமாக விளங்குவது பெரியார் தேசிய பூங்கா. இது ஒரு புலிகள் காப்பகமாகும். இங்கே நீங்கள் யானைகள், புலிகள், மான்கள், நீலகிரி குரங்குகள் போன்ற வனவிலங்குகளையும் பார்க்கலாம். இதுக்குள்ளே போகிறதுக்கு பெரியவங்களுக்கு 45 ரூபாயும் குழந்தைகளுக்கு 15 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு பிடித்தமான இடமாகவும் இருக்கும். தேக்கடிக்கு முக்கியமாக விடுமுறையில் எல்லாரும் போகிறதே இந்த படகு சவாரியை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். பெரியார் ஏரியில் இந்த படகு சவாரி செய்கிறது தேக்கடியில் நமக்கு முக்கியமான அம்சமாக இருக்கும். நீங்கள் தேக்கடி போகணும்னு பிளான் பண்ணால் எந்தெந்த இடம் பார்க்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பெரியார் காப்பகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்கூட்டியே நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிடலாம். ஆன்லைனில் டிக்கெட்டு புக் பண்ண தெரியலன்னா நேரடியாக வாங்கலாம். ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ அதுக்குன்னு வழிகாட்டுறதுக்கு கைடு இருப்பாங்க, ஏஜென்ட் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட்டு மட்டுமே வாங்க முடியும். கைடுகிட்ட நம்ம முன்னக்கூட்டியே சொல்லிட்டோம்னா ஒரு போட்டுக்கு இத்தனை பேருன்னு கணக்கு இருக்குது. அவங்க எடுத்து தந்துடுவாங்க. ஒரு ஆளுக்கு 250 ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு 85 ரூபா இருக்கும். கேமராக்குன்னா அது தனி கட்டணம் வசூலிப்பாங்க. 2 மணி நேரம் போட்டில் போகலாம். ஏஜென்ட்டுன்னா அவங்களுக்கான சர்வீஸ் சார்ஜும் சேர்த்து தான் தரணும். அந்த போட்டு வர்ற வரையும் வெயிட் பண்ணணும். அந்த நேம் உள்ள போட்டில் தான் ஏறணும். லைஃப் ஜாக்கெட் கட்டாயம் போடணும். நீங்கள் சீட்டில் உட்கார்ந்த பிறகு இயற்கை காட்சியை ரசிக்கவும், ஏதாவது விலங்குகள் தென்படுதான்னு கண்ணை இமைக்காமல் போட்டு ஏறினதுலேருந்து இறங்குற வரையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேக்கடி ஏரியில் போட்டிங் போகிறதே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். முன்னாடி ஒரு தடவை நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப இந்த அளவு கூட்டம் கிடையாது. அப்போ எல்லாம் போகும்போது க்ரௌடு கம்மியாக இருக்கும். போட்டிங்கில் போகும்போது யானை எல்லாம் கூட்டம் கூட்டமாக தண்ணீர் குடிக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்பப்போ அனிமல்ஸையும் வந்து போகிறத பார்க்க முடியும். ஆனால் இந்த முறை படகு சவாரியில் தண்ணீர் குடிக்க வர்ற காட்டெருமை, இந்த மான், அபூர்வமாக ஒரு யானை இப்படி தான் பார்க்க முடிஞ்சது. பெருசாக இந்த 2 மணி நேரத்தில் விலங்குகள் எதுவும் கண்ணில் தென்படவே இல்லை. வாகமனில் குளிர் பனி அதிகமாக இருக்குன்னாங்க. ஆனால் அங்கே சமாளிச்சிட்டோம். தேக்கடியில் போட்டிங் ஏறுறப்ப வெயில் இருந்தது. ஆனால் போக போக குளிர் பயங்கரமாக இருந்தது. அந்த 2 மணி நேரமும் நரம்பே சில்லிட்டு போகிற மாதிரி இருந்தது. நல்ல வேலையாக காதில் வைக்கிறதுக்கு காட்டன், அந்த மஃப்ளரு, குளிர் தாக்காமல் இருக்கிறதுக்கு ஜாக்கெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனதுனால தப்பிச்சோம். குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறவங்க இதெல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போகணும். இங்கே மூங்கில் படகு சவாரி இருக்குது. இது காட்டில் உட்பகுதியில் போக வேண்டி இருக்குது. நாங்கள் ஆன்லைனில் அது புக் பண்ணாததுனால போகவே முடியல. அடுத்து மசாலா பொருட்கள், நறுமண பொருட்களுக்கு பெயர் பெற்ற வாசனை திரவிய தோட்டம் இருக்குது. இங்கே உள்ள தோட்டங்களில் ஏலக்காய், மிளகு, லவங்கப்பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய் இதெல்லாம் பயிரிடப்படுகிறது. இந்த தோட்டங்கள்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால் சுற்றி பார்க்கலாம், அல்லது அதை ஸ்கிப் பண்ணி போயிடலாம். விருப்பப்பட்டால் மலையேற்றம் வழிகாட்டிகளுடன் வழிகாட்டுதல் பெயரில் காட்டின் பாதையை கடந்து செல்லலாம். இல்லைன்னா தெரியலன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். மாலை கேரளாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி இருக்கும்.
பாரம்பரிய கலைகளான கதகளி மற்றும் களிறுப்பட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் விருப்பப்பட்டால் பார்க்கலாம். நிறைய பேர் வெளிநாட்டில் உள்ளவங்க அந்த பாரம்பரிய கலையில் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உள்ளவங்க வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. போட்டிங்க்கு அப்புறம் முக்கியமான ஒன்று எலிஃபண்ட் சஃபாரி. இது வந்து யானை மேலே அமர்ந்து காட்டை சுற்றி பார்க்குறது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நகரத்தில் உள்ள குழந்தைகள் வந்து இந்த யானை காடு இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதோட பெரியவங்களுக்கும் வந்து குழந்தைகளாகி வந்து என்ஜாய் பண்ணுறத பார்க்க முடிஞ்சுது. இந்த எலிஃபண்ட் சஃபாரி வந்து தனியார் அமைப்புகளால் நடத்தப்படுது. அரை மணி நேரத்துக்கு யானை மேலே உட்காந்து உள்ளே போகிறதுக்கு 400லேருந்து 600 ஆகும். விடுமுறை தினங்கள் ஸ்லாட்டை பொறுத்து இந்த கூட்டத்தை பொறுத்து இந்த அமௌண்ட்டு கூடுதலாக குறைவோ ஆகலாம். 1 மணி நேரத்துக்குன்னா நீங்கள் 1000லேருந்து 1800 வரை கூட ஆகலாம். இதில் இந்த 1 மணி நேரம் வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் யானைகளுக்கு வந்து அவங்க கொடுக்குற உணவை வந்து ஃபீட் பண்ணலாம். அப்புறம் வந்து ஷவர் பாத்து கொடுக்கலாம், அதாவது யானையை நீங்களே குளிப்பாட்டலாம். இதெல்லாம் வந்து சேர்த்து தான் அதில் வசூலிக்கிறாங்க. தேக்கடி போயிட்டு வர்றவங்க அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திராட்சை தோட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவாக திராட்சை வந்து வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே அறுவடை செய்யப்படும். இந்த பகுதியில் வந்து தட்பவெப்பநிலை மண்வளம் காரணமாக வருஷத்துக்கு 3 முறை வந்து திராட்சையை அறுவடை செய்யப்படுகிறது. தேக்கடி தமிழ்நாடு எல்லையில் இருக்க கூடலூர் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்த திராட்சை தோட்டங்கள் வந்து சாலையின் இரு பக்கமும் இருக்குது. இங்கே சுற்றுலா பயணிகள் வந்து ஃப்ரீயாக உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் திராட்சையை பறிக்கக்கூடாது, அதை சாப்பிடவும் கூடாது. அங்கங்கே கேமரா இருக்குது. நீங்கள் ஒரு பாக்ஸாக வாங்கினா விலை வந்து ரொம்ப கம்மி. ஃபுல்லாக வந்து 100% ஆர்கானிக் ஜாம் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, ஃப்ரெஷ்ஷு வந்து கிரேப் ஜூஸ் இருக்கும், ஒயின் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது, அதே மாதிரி சுவையாகவும் இருக்கும். தேக்கடி போகிறதுக்கு பொதுவாக அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரையும் தாராளமாக போகலாம், அல்லது விடுமுறையில் வந்து நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட்டு, ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.